வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த இடம் தான் ஆண்டிப்பட்டி கணவா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நமக்கு முன்னால தெரியக்கூடிய அந்த கோவில் தான் இங்க இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா கோவில். நாம போயிட்டு இருக்கக்கூடிய கோவிலானது அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ மாவூற்று வேலப்பர் திருக்கோவில். ஆண்டிப்பட்டியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் தெப்பம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகாமையில வருசநாடு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல ஒரு குன்றின் மேல் அமையப்பெற்ற மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் தான் இந்த மாவூற்று வேலப்பர் திருக்கோவில். இன்றைய நாள் சித்திரை 1, அதாவது தமிழ் வருட பிறப்புங்க. அதனால நம்மளுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் வருட பிறப்பான இன்றைக்கு இந்த கோவில்ல திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்கள்ல இருந்து திரளான மக்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருவிழா அப்படிங்கிறதுனால கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே வாகனம் நிறுத்துவதற்கான இடத்தை ஒதுக்கி அங்கேயே வாகனத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அங்க வாகனத்தை நிறுத்திட்டு இப்போ கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். மற்ற நாட்கள்ல நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம்னா நம்ம வாகனத்திலேயே கோவில் வரைக்கும் போகலாம். மதுரை அழகர் கோவில் மாதிரியே இந்த வேலப்பர் கோவிலும் மரங்கள் நிறைந்த ஒரு அருமையான சூழல்ல அமைஞ்சிருக்குங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் வேலப்பர் கோவிலுடைய தோரண வாயில். தோரண வாயிலிருந்து கொஞ்சம் தூரத்துல காவல் தெய்வமான கருப்பசாமி கோவில் இருக்குங்க. வேலப்பர் கோவிலானது ஒரு சின்ன குன்று மேல அமைஞ்சிருக்கிறதுனால கீழ இருந்து படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. ஆண்டிப்பட்டியிலிருந்து இந்த கோவில் வரைக்கும் வழி நெடுக பார்த்தோம்னா காவடி, பால் குடம்னு நிறைய பக்தர்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தோராயமா கீழ இருந்து நம்ம கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு 300 படிக்கட்டுகள் இருக்குங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் சுயம்பு அருள்மிகு மாவூற்று வேலப்பர் திருக்கோவில். வேலப்பருக்கு வலதுபுறமா மாவூற்று விநாயகர் அப்படிங்கிற பேர்ல விநாயகர் சன்னதி இருக்கு. இங்க ஒரு பக்தர் காவடி எடுத்து வந்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த கோவில்ல இந்த மாதிரி தாங்க காவடி எடுக்கிறாங்க. நமக்கு முன்னால தெரியக்கூடியதுதான் வேலப்பர் சுவாமி சன்னதி. சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சுங்க. வேலப்பர் தரிசனம் மிக அருமையா இருந்தது. அழகே வடிவான முருகருக்கு மேலும் அழகு சேர்க்கிற விதமா அலங்காரம் எல்லாம் சிறப்பா பண்ணிருக்காங்க. இந்த கோவில்ல தேங்காய் உடைக்கிறது, விபூதி கொடுக்கறது, சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுன்னு எல்லாமே இந்த மலைகள்ல வாழக்கூடிய பலியர் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் தான் செய்யறாங்க. வேலப்பர் சுவாமி சன்னதிக்கு பின்புறமா சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் தனியா சன்னதி அமைச்சிருக்காங்க.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த கோவிலுடைய தீர்த்த தொட்டி. உள்ள பார்த்தோம்னா ஒரு சின்னதா உரைக்கிணறு இருக்கு. அந்த உரைக்கிணறுல நீர் ஊற்று பொங்கி அப்படியே வெளியே தண்ணி வருது. தீர்த்த தொட்டியிலிருந்து பொங்கி வரக்கூடிய நீரானது இந்த கிடங்குல விழுகுதுங்க. இந்த நீரானது மாமரத்தினுடைய வேர்ல இருந்து ஊற்றெடுத்து வர்றதா சொல்றாங்க. இந்த தீர்த்தத்துல நம்ம குளிக்கும் போது தோல் வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, மொட்டை போடுறதுன்னு ரொம்ப ஆரவாரமா ஆட்டம் பாட்டத்தோட தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. முன்னொரு காலத்துல இந்த மலைப்பகுதிகளில் வசித்த பழங்குடியின மக்கள் தங்களுடைய உணவிற்காக வள்ளிக்கிழங்கை தோண்டும் போது ஒரு கிழங்கோட வேரானது மிக ஆழமாக செல்ல விடாம அந்த கிழங்கை தோண்டும் போது சுயம்பு மாவூற்று வேலப்பர் தென்பட்டதாகவும் இந்த தகவலை கண்டமனூர் ஜமீனுக்கு தெரிவிக்க அவர்தான் இந்த இடத்துல இந்த மாவூற்று வேலப்பர் கோவிலை கட்டியதாக இந்த கோவிலுடைய தலவரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த கோவில்ல குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க, தொழில் விருத்தியாகணும்னு நினைக்கிறவங்க மற்றும் தீராத வியாதி உள்ளவங்க இங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வேண்டியது நடக்கும் அப்படின்னு இந்த கோவிலுடைய தலவரலாறுல சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கோவில்ல நடை திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, அதுக்கப்புறமா மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. கோவிலுக்கு வரக்கூடியவங்க இந்த நேரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள்ல அதிக அளவு பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. சுவாமி சன்னதிக்கு கீழ்ப்புறமா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குகை இருக்குங்க. இதுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறாங்க. உள்ள சாமி சிலைகள் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கவங்ககிட்ட கேட்டோம்னா இந்த குகை முருகன் பிறந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, தைப்பூசம் போன்ற நாட்கள்ல நடைபெறக்கூடிய திருவிழா சிறப்பா இருக்குமாங்க. சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த திருவிழா பெருந்திருவிழாவா படு விமர்சையா கொண்டாடப்படுதுங்க. சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பன்னைக்கு பல ஊர்கள்ல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா பெருமளவு இந்த கோவிலுக்கு அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. இவருடைய பெயர் திரு கார்த்திக். இந்த கோவிலுடைய நிர்வாக பொறுப்புல இருக்காரு. இந்த கோவில் சம்பந்தப்பட்ட மேலும் ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா நீங்க தாராளமா இவருடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இவருடைய தொலைபேசி எண்ணை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. கோவில்ல நிறைய இடங்கள்ல அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. நானும் காலை உணவு அன்னதானத்துல தான் சாப்பிட்டேன். தின்பண்டங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளும் ஏராளமா இருக்குங்க. இங்க ஒருத்தர் காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த காவடிக்கு முன்னால அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆரவாரமா ஆட்டம் ஆடி அந்த காவடிய அழைச்சிட்டு போறாங்க. இவங்க ஆடுறத பார்க்கும்போது நமக்கே ஆடணும் போல தோணுதுங்க. மதுரை மக்களுடைய சித்திரை திருவிழாங்கிறது வைகை ஆற்றுல கள்ளழகர் இறங்குறதுங்க. அதே போல தேனி மாவட்ட மக்களுக்கு இந்த மாவூற்று வேலப்பர் கோவில்ல தமிழ் வருடப்பிறப்பன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த திருவிழா தான் சித்திரை திருவிழா. மதுரையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் தேனியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த மாவூற்று வேலப்பர் திருக்கோயில். மதுரையிலிருந்து தேனி செல்லக்கூடிய சாலையில ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து 18 கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம்னா இந்த கோவிலுக்கு நம்ம வந்துடலாம். கோவிலுக்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துறதுக்கு ரொம்ப தாராளமா இடம் ஒதுக்கியிருக்காங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனை டிக் பண்ணிக்கோங்க.
மாவூற்று வேலப்பர் கோவில் பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில் பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.